ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமன்னம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம மைதா பிஸ்கெட் பண்ணிக்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். அதுக்கு வேண்டி ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து நல்லா இது மாதிரி ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைய வச்சுக்கலாம். சர்க்கரையை ஸ்பூனால். இப்போ வந்துட்டு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கோதுமை மாவில் கூட பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிக்காவில் சால்ட் போட்டிருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இது நல்லா கலக்கிக்கலாங்க. கொஞ்சம் மாவு இந்த நெய் விடுற இடத்துல நம்ம வந்துட்டு பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கலாம், இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை தண்ணியை விட்டுக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டாலும் நார்மல் தண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா கலக்கிக்கலாம். மாவு நம்ம சப்பாத்தி பதத்துக்கு கலக்கிக்கணுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கலக்கியாச்சு. கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கின்னு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி மாதிரி. இது கட் பண்ணிக்கலாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் கனமாகவே இருக்கணும், ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது. பிஸ்கெட்டு கொஞ்சம் கனமாக இருந்தால் நம்ம கஜ்ரா மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கஜ்ரா விட கொஞ்சம் கம்மியாக பாருங்கள். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கனம் வேணும். எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெயில் போட்டு ஒன்று போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா சூடு இருக்கணுங்க. இப்போ போடும்போது நல்லா சூடோடு இருக்கணும். போட்ட அப்புறமா வந்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு மெதுவாக அது நல்லா வறுபடணும். உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். அப்போ தான் அதிகமாக நீங்கள் ஃப்ளேம் வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே கலர் வந்துடும், உள்ளே வேகாமல் இருந்துடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி எல்லாத்தையும் திருப்பி போட்ட மாதிரி கொஞ்சம் அப்படி கரண்டியில் கொஞ்சம் செய்யலாம். இப்போ வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஃபுல்லு ஃப்ளேம் வச்சுக்கிட்டோம்னா எல்லாம் நல்லா கலர் வந்துடுங்க. நம்ம எடுக்க போகும்போது கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கிட்டா நல்லா இது மாதிரி கலராக நல்லா வந்துடுச்சு. நமக்கு கஜ்ரா பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சுவையாக இருக்கும். பசங்களுக்கு சாயந்தர நேரத்தில் ஸ்கூல்ல இருந்து வந்த அப்புறமா கூட இது மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கணுன்னா இது ஈஸியாக செஞ்சுக்கலாங்க வீட்டில். இது கட் பண்ணுறதெல்லாம் பசங்களையே பண்ண சொன்னாலும் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், நாங்களும் இந்த பிஸ்கெட்டோட என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.